மனசே உடைஞ்சு போச்சு சரோ. நான் தான் ஏதோ படிக்காதவன், அவசரப்பட்டு முட்டாத்தனமா ஏதோ காரியம் பண்ணி பிசினஸ்ல தோத்து போய் நிக்கிறேன் பார்த்தா அவன் என்னோட முட்டாளா இருக்காளே, வாழ்க்கையை கெடுத்து வந்து நிக்கிறாளே. சரி மாமா, நாமெல்லாம் எதுக்காக இருக்கோம்? இதெல்லாம் சரி பண்ணிட்டு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலாம். அந்த இளங்கோ என்ன சொல்லி மிரட்டினா தெரியுமா? பெருசு ரூபா போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவானா. இவ்வளவையும் கேட்டுட்டு அவன் தலையை எடுக்காம வந்துட்டேன். ஏன் தெரியுமா? பயம். விஜயோட வாழ்க்கையை நினைச்சு பயம். ரத்தம் செத்து போன மாதிரி திரும்பி வரும். அவமானமா இருக்கு. மாமா, இதுல உங்க கோவம் முக்கியம் இல்ல மாமா. சொல்லப்போனா இந்த விஷயத்துல நீங்க கோவமே படக்கூடாது. இதனால விஜயோட வாழ்க்கை தான் பாதிக்கும். அதான் சொல்றோம். விஜயோட கவலை தான் எனக்கும். அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானு பயமா இருக்கு. சரி மாமா, இந்த விஷயத்துல இனிமே நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அமைதியா இருங்க. விஜயும் நானும் போய் அந்த இளங்கோவை பார்க்க. 2 பேரும் போறீங்களா? எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மாமா கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் வராது. அதான் நான் போறேனே. சரோ, அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி. இதுல அக்கால தங்கச்சி ஜோடி போட்டு அங்கே போகணுமா? சொன்னாங்க அங்கெல்லாம் ஒண்ணு போக வேணாம். மாமா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. நான் விஜயோட அங்க போறேன். அவன் கிட்ட பக்குவமா பேசுறேன். இனிமே அவன் நம்ம விஜயோட வாழ்க்கையில தலையிடாம நான் பாத்துக்கிறேன். மாமா, நம்ம விஜி அவளோட வாழ்க்கை நாம தானே மாமா சரி பண்ணணும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, ஏதோ இருக்கு. என்ன சொல்லுங்க. சரோ, நாம விஜயோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறோம். ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா லீலாவுக்கும் செல்வத்துக்கும் எதுவுமே பண்ண முடியல. அன்னைக்கு பாட்டியும் செல்வமும் என்னை பார்க்க வந்தாங்க. ஆறுதலா ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியல. மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிர்மலா, நீ என் மகன் நிரூபிச்சிட்டேடி. அந்த சிவசாமி வந்து கூப்பிட்டதும் சரின்னு சொல்லி நீ உடனே கிளம்பி போனதும் என் ஈரக்கொலைய ஆடி போயிடுச்சுடி. நல்ல சூடு கொடுத்தடி அந்த குடும்பத்துக்கு. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டுல யாரும் தூங்க மாட்டாங்கம்மா. அம்மா, நிர்மலா இவ்வளவு தூரத்துக்கு பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா நச்சுன்னு பேசுனதுல அசந்து போயிட்டேன். அவங்க 2 பேர் மூஞ்சில ஈ ஆடல. இப்பதாம என் மனசு நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருப்பா, வீடு வந்து சேர நேரத்தை பாத்தியா? ஏண்டா லேட்டு? கிழவி ரொம்ப எழுத்து அடிச்சிருச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏண்டா உன்னை அடிச்சது அந்த ரமேஷாம? அதுக்கு என்னப்பா? என்னடா எப்படி சொல்ற? எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஏன்டா என்கிட்ட மறைச்ச? அனாவசியமான வம்பு வேண்டாம் தான். என்னடா எப்படி சொல்ற? அவனை அவ்வளவு சுலபமா விட்டுற முடியுமா? இல்லண்ணே, இப்பெல்லாம் எனக்கு நிம்மதி ரொம்ப முக்கியம் தோணுது. அதுக்காக எதையும் யாரையும் விட்டு கொடுக்க நான் தயார். ஒன்றும் குடிமுடிக்கு போயிடாது. ஏ செல்வம், அண்ணே ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னடா இவன் எப்படி சொல்லிட்டு போறான்? சில சமயத்துல அவன் அப்படிதான்மா. என்ன கிழவி, வந்ததுல இருந்து நீயே உம்முன்னு இருக்க. உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரே அலைச்சல், உடம்பெல்லாம் ஒரே அசதியாக இருக்கு. உள்ள போய் நான் படுத்து தூங்குறேன். ஏ நிர்மலா, வா சாப்பாடு போடுற வா. அம்மா, என்னடா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? ஒரு லாரி வாங்கலான்னு செல்வமும் நானும் யோசனை பண்ணியிருக்கோம். அப்படியா? பணம்? பேங்க்ல லோன் தான் வாங்கணும். நம்ம கடையை காமிச்சா லோன் கொடுப்பாங்க. மாசம் மாசம் வர வருமானத்துல கடனை கட்டி அடிச்சிடலாம். லாரி நமக்கு சொந்தமாயிடும். சரி, இந்த ஐடியா எனக்கு செல்வம் தான் கொடுத்தான். நல்ல விஷயமா தான் இருக்குப்பா. அப்படியே செஞ்சிடலாம். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. நம்ம கடையை ஷூரிட்டியா வச்சுதான் இந்த லோன் கொடுப்பாங்க. சரி, கடை வந்து சரோ பேர்ல இருக்கு. அவ வந்து ஒரு சின்ன கழுத்து போடணும். ஓஹோ, இதுல இப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமாமா, பேங்க்ல இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? என்ன பண்றதுன்னு தெரியல. சரோவை எங்க கூட்டிட்டு வந்து தான் ஆகணும் போல இருக்கு. சரிப்பா, நீ முதல் வேலையா அவளை போய் கூட்டிட்டு வந்துரு. ஆகிற வேலையை பார்க்கலாம். சரியா? பாட்டி. என்னப்பா? என்னமோ உடம்புலாம் அசதி, உடனே போய் படுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எதையோ உருட்டிட்டு இருக்கா? நான் எதை உருட்டினா உனக்கு என்னப்பா? இல்ல, உன் முகம் பேச்சு எதுவுமே சரியில்லை. எங்க போயிட்டு வந்தீங்க? நானும் செல்வமும் முன்னால தானே வந்தோம். அங்க விட்டு இங்க வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கற. ஏன்டா முன்னால தானே செல்வத்தை நான் கூட்டிட்டு போனேன்.
அம்மாக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம்னு பார்க்குறேன். சரி, செல்வத்துக்கு என்னாச்சு? அவன் முகமே சரியில்லை, ஏதோ இழவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கான். கண்ணா மாணிக்கம், உங்ககிட்ட சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. நானும் செல்வமும் உன் மாமனார் வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு வரோம்.